அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிறரை ஏற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பினில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சுயநலன்களும் பேராசைகளும் நிறைந்த இவ்விளம்பர உலகத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. பணக்காரர்கள் ஏழைகளை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். உயர் சாதி என்று தங்களையே அழைத்து கொள்ளும் ஆணவம் மிக்கவர்கள் சாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இவ்வாறாக நோயாளிகள், முதியோர், கைவிடப்பட்டோர் போன்றவரை இச்சமூகம் சற்று ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. இதுவே மனிதநேயமற்ற தன்மைக்கும் சுயநல வாழ்வுக்கும் வித்தாக அமைந்து விடுகின்றது. ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட மனநிலை இச்சமூகத்தில் இருந்து ஒழிய இயேசு பிறரை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். பிறரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்குவதுதான் இவ்வுலகிலே மிக கொடிய நோயாகும். எனவே இவ்வுலகில் சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தந்தையாம் கடவுளை ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இதன் மூலம் தந்தையின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். மேலும் இயேசுவின் சீடத்துவ வாழ்வுக்கு சான்று பகர்கின்றோம். எனவே பிறரை ஏற்றுக்கொள்ள வரம் வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.